ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு சோறு, சவ் சவ், மஞ்சள் பூசணி, தக்காளி, முள்ளங்கி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் முள்ளங்கியும் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். 2 நாளில் ஊருக்கு போகிறனால வேறு எதுவும் காய்கறி வாங்கலை. இந்த பேலன்ஸ் ஒரு ஒரு காய் 2 காய் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு தான் சாம்பாரை மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சாம்பாரும் சாப்பாடுமே எடுத்துக்கிட்டாங்க. நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது அடிக்கடி ஃபீவரெல்லாம் வரவே வராது தெரியுமா? ஸ்கூலுக்கு கட்டடிக்குன்னா எப்படா ஃபீவர் வரும் அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் பாருங்களேன், ஃபீவரு, கோல்டெல்லாம் சும்மா சும்மா வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் டியூஷனுக்கு வர பசங்கள்லாம் 2 நாள் நல்லா இருப்பான், 3ஆவது நாள் ஒன்று கோல்டு இல்லை காஃபு அல்லது ஃபீவர் ஏதோ ஒன்றோட இருப்பான். 2 நாள் தான் இடையில நல்லா இருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளவு லோ இம்யூனிட்டியாக இருக்காங்க இல்லையா? இவங்க என்னென்னா அந்த ஃபுட்டு விஷயத்தில் அந்த பசங்களுக்கு கான்ஷியஸ் இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். என் பையனுக்குமே அப்படி தான். நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அவன் நல்ல வெஜிடபிள்ஸ்ன்னு சாப்பிட்றது. இல்லாமல் ஒரு வெஜ் ஃபுட்டு சாப்பிடணுன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்படுவான். ஆனால் இவன் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வெஜிடபிள் கொடுத்து அனுப்பணும், நான்வெஜ் கொடுத்து அனுப்பக்கூடாது. அதனால் அந்த பையன் அங்கே சாப்பிட்றான். இதே சாட்டர்டே சண்டே வெஜ்ஜு ஃபுட்டை பார்த்தான்னாலே அவன் முகமே ஒரு மாதிரி போகும், சாப்பாடே வேண்டான்ருவான். அதை நான் தான் பிசைஞ்சு எடுத்து ஊட்டணும். இதே நான்வெஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எந்த கைடன்ஸும் தேவையில்லை. அவர் பாட்டுக்கு போவார், எக்கச்சக்கமாக பீஸெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுவார். நான்வெஜ் சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு கிடையாது, பட் அதே அமௌண்ட்டுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். இதெல்லாம் இந்த பசங்களுக்கு தெரியல. ஸ்கூலில் இது பற்றியான அவேர்னஸ் இல்லையா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக ஸ்கூல்லேயுமே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. லைஃபுக்கு தேவையான விஷயங்கள், ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது எப்படி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது எப்படி, ஆன்சைட்டி ஆகாமல் இருக்கிறது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றது எப்படி. 25 வயசு வரைக்கும் நம்ம பாடி கல்லையும் கரைக்கும், நம்ம லிவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ சாப்பிடக்கூடிய அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் 25 இயர்ஸ்க்கு மேலே தான் மோஸ்ட்லி. அதுக்கு மேலே இதே பழக்கம் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரியான லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் ஸ்கூலில் எஜுகேஷனில் இருந்து அது இவங்க அப்ளை பண்ணால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இது என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது முளைக்கட்டின பச்சை பயிறு, அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, சாட் மசாலா 3 போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நிறைய வெஜ்ஜீஸ் கூட போடலாம். நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா பொறுமையாக நல்ல வெஜ்ஜீஸ் போட்டு சாப்பிட்லாம். ஒன்றுமே இல்லைன்னா கூட இதுவே நல்லாயிருக்கும், நல்ல